மீட்டர் தான். அது 50 மட்டும் போட்டுட்டு மீதி 50 காரணம் என்ன? இது 50 மட்டும் தான் போடணுங்கிற அவசியம் என்ன? 50 போடாததுக்கு யாராவது பழி வாங்கணுமா, காழ்ப்புணர்ச்சியா? நான் சொல்றவங்களை கேட்டுங்க. நீங்க ரெண்டாவது ஃபண்ட் இல்லையா? அது ஒன்றும் 1500-700 கிலோமீட்டர் கிடையாது, ஒரு 100 மீட்டர். இது யாராவது பழி வாங்கணும்னா அந்த ஆளுங்கட்சி தான். அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிளான் போட்டது யாரு? இது யார் அவங்க டெக்ஷன் பண்ணணும்? 50 மீட்டருக்கு போடலாம் அப்படின்னு. 50 மீட்டருக்கு ரெண்டு இடத்துல வேற ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் இருக்கு. அது மக்கள் எல்லாம் தண்ணியில போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை போட்டுருக்கலாம். அதை போடாம இதை போட்டுட்டு தேவையில்லாம மக்கள் போகும்போது வரும்போது விழுதாங்க. அது நடுத்தருவு குறைஞ்ச ஒரு நாளைக்கு 1000 மக்கள் போகுது, வண்டி ஒரு 100 போகுது. அது யாரு? அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. எங்களுக்கு நீங்க பதில் கொடுங்க. தெற்கு தெருவுலேயே 50 மீட்டர் தான். அதாவது இப்போ 50 மீட்டர் தான் ஒரு ஸ்கீம் ஏதாவது போட்டிருக்கலாம், நம்மள பொது இதில் போட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு பண்ணல போட்டிருக்கோம். அதுக்கு பிரச்சனை சார். ஆனால் எந்தெந்த இடத்துல 50 மீட்டர் போடணும், எங்கெங்கே ஃபுல் ஒரு ரோடை முடிக்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இது எல்லாமே இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு முக்கியமான தெருவில் நடுத்தெருவுலையும் வடக்கு தெருவுலையும் தெற்கு தெருவுலையும் குறிப்பிட்டு 50 மீட்டர் போட்டு நிப்பாட்டுங்க சார். அது என்ன சார், சம்மர் ரோட போகலாம் சார். இவ்வளோ பெரிய ரோடு சார், திருப்பி இந்த ரோடு இங்கே இருக்குது சார். வண்டி பொத்துருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு நிலை இருக்குது சார். இது வேணும்னு போட்டாங்களா இல்லை பண்டு அவ்வளோதான் இருக்காங்கிறது உங்கள் நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம், தெரியாமல் இருக்கலாம் சார். நாங்கள் குறிப்பிடுவது பொதுமக்கள் சார்பாக எங்கள் இயக்கத்தின் சார்பாக அப்படியே இருக்கு சார். இல்லை சார், ஒரு 100 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணல சார். இப்போ தெற்கு தெருவில் அப்படி தான், இப்போ நடுத்தருவே அப்படி தான். இப்போ நாங்கள் கேட்பது எந்த பட்சத்தில் போட்டாங்கன்னு சொல்ல வந்த சார். அது வேணும்னு போட்டிருக்கலாம், ஒரு நிதி பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை அவசர வேலையாக இருந்து வேற ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் போடுறது வரலாம். புரிஞ்சு நம்ம நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டை அப்படியே இன்ஜினியர்கிட்ட ரிப்ளை வாங்கி உங்களுக்கு நான் காட்டும்போது இந்த மாரி இதில் வந்ததில்லை, இந்த ரோடு நிறுத்திட்டோம், ரோடு நிதியானதை நாங்கள் கேட்டுருக்கோம், போயிட்டான்னு எல்லாம் கொடுப்பாங்க. அது என்ன காரணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் சார், நீங்கள் சொல்லு கரெக்ட் தான். உங்கள் நாலேஜுக்கு இனிமேல் தான் வந்திருக்கு, இனிமேல் போட்டு நீங்கள் கேட்பீங்க. இந்த 50 அடி மட்டும் போடலாம்னா அந்த இன்ஜினியர் எங்கள் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தாரா? இவ்வளோ ஐடியாவுக்கு இந்த யார் கொடுத்துருக்குன்னு தெரியல. அது விஷயம் அது பாருங்க சார். இது ரோடு எங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க சார். இதில் முடிச்சிடறாங்க. இங்கே வேணால் ஊரோட கோயில் இருக்குது சார். இங்கே உட்கார இடத்துக்கு ஊர் கோவில், ஊரே அந்த அதனத்தோட கடங்கிற ஒரு கோயில் இருக்குது சார். அந்த கோயிலுக்கு இங்கானே நிப்பாட்டுறாங்க சார். அதாவது எந்தெந்த வேலையை எப்படி முடிக்கணும், எதாவது செய்யக்கூடாதுன்னு கணக்கு இருக்கு. ஒரு கோயிலுக்கு போய் முடிக்க வேண்டிய வேலையை பாதை நிப்பாட்டுறது, இது எந்த விதத்திலும் ஒரு பொருத்தப்படாத வேலை. அப்போ இதை திட்டமிட்டு செஞ்சாங்களா, நிதி இல்லாமல் செஞ்சாங்களா, இல்லை நீதி இல்லாமல் செஞ்சாங்களான்னு தெரிஞ்சுருங்க. தயவுசெய்து நீங்கள் உடனடியாக கவனம் செலுத்தி இருக்கிற ரோடை போடுவதற்கு வழியாக செய்யுங்க. என்ன எஸ்ஆர் ரோடு சொல்லுங்க. அடுத்த கட்டமாக நாங்கள் உங்கள் தலைமையே நாங்கள் நிற்கணுமா, இல்லை உங்கள் தலைமை மீறி வேறு என்ன செய்யணுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதுல என்னன்னா எங்களுக்கு ஒரு லா இருக்குது. வித்தின் 40 days ரிப்ளை கொடுக்கணும். ஆனால் 40 days எங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். ரெண்டாவது சார், இப்போ போட்டுட்டு நிதி பத்தாம நாங்கள் ஒரு 50 மீட்டர் போட்டீங்க, மீதி 50 மீட்டர் உடனே 3 மாசத்துல 6 மாசத்துல போடுவீங்க, யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. இந்திய சூழ்நிலை இன்னொரு 6 மாசமா 5 வருஷம் கழிச்சு போட்டீங்கன்னா அதுக்குள்ள அந்த ரோடு டேமேஜ் ஆயிருவேன். இந்த ஸ்கெட்ச் யார் கொடுத்து, பிளான் யார் கொடுத்து, அந்த இன்ஜினியர் பேரோட எங்களுக்கு நீங்க ரிப்போர்ட் கொடுங்க. ஹைவேஸில் இருக்கா இதே உங்கள் யூனியன் கண்ட்ரோலில் சிறுமலை புதுக்கோணத்தில் சாத்தக்க நாவலூரில் யூனியன் கண்ட்ரோலில் அந்த தண்ணி மேலே தான் போகுது. மழைக்காலத்தில் மக்கள் அதான் தண்ணி போகுது. ஒன்று நீங்கள் மேம்பாலம் கட்டி விடுங்க, இல்லைன்னா ரோட்டை ஹைவேஸில் மாற்றுறதுக்கு என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு நான் பண்ணால் ஹைவேஸ்